நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாச்சாரம் நமக்கு அசிங்கமா தெரியுது. என்ன மச்சான் பிளேட் இல்லையா அப்படிங்கிறான், தாடி வச்சிருந்தா. காதல் தோல்வியா அப்படின்னு கேட்கிறான். எதுக்கு இது? கரண்டை காலுக்கு மேல உடுத்துட்டு போனா அவன் கேட்கறான், என்னடா 40க்கு எடுத்த ட்ரௌசரான்னு கேட்கறான். புது ட்ரௌசரை கரண்டை காலுக்கு மேலதான் ஒரு மூமின் போடுவான். எதுக்கு கீழே போடணும்? மஸல மினல் கஅபைனி ஃபின்னார், 2 கரண்டை காலுக்கு கீழே போனது நரகத்தில் என்றார்கள். இவங்க விளக்கம் சொல்றாங்க, பெருமை கொடுத்தா தான் நரகம். எங்க வருது? பெருமைக்கு உடுக்காட்டி நரகம் இல்ல, பிரச்சனை இல்லைன்னு எங்கேயாவது ஹதீஸ் இருக்குதா? அதுக்கு ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, கரண்டை காலுக்கு கீழே உடுக்காதீங்கன்னு சொல்லும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், எனக்கு கரண்டை காலுக்கு கீழே போகுது யார் சொன்னா, நீ பெருமை கொடுக்கலன்றாங்க. அந்த ஹதீஸ் அப்படியே வச்சு பெருமைக்கு இல்லாம உடுக்கலாம்ங்கிறாங்க. ஹதீஸையே தப்பா வழங்கி வச்சுக்கோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் மேல உடுத்துக்கிறேன், அந்த துணியினுடைய அமைப்பு அது வழுகி கீழே வருது என்றாலும் நான் அதை உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறேன், அது வரைக்கும் இறங்கியதற்கு குற்றமா அப்படின்னு கேட்ட போது நீங்க பெருமை கொடுக்கல என்றார்கள். அதாவது உடுக்கும் போது மேலதான் உடுக்குறீங்க, வலுவுது, திரும்ப உயர்த்துக்கிறீங்க, ஆனா உங்கள்கிட்ட பெருமை இல்ல, தப்பு கிடையாதுங்கிறாங்க. தன்னை மீறி வழுகியது அதுக்குத்தான் அடுத்த அது பிரச்சனை இல்லைங்கிறாங்களே தவிர, இது உடுக்கும் போதே கீழே அளவை கொடுத்துட்டு நான் பெருமை கொடுக்கலங்கிறாங்க. நான் கேட்கிறேன், பெருமைக்குத்தானே உடுக்கல, 10 ரவுசர்ல 1 ரவுசர் மேல விடு பார்ப்போம் அப்படின்னா என்னமோ ஒன்று இடிக்கிற, அதைத்தான் பெருமைன்னு தமிழ்ல சொல்றது. வேற என்ன சொல்ல?